அன்னைக்கு காலையில மணி 4:45 இருக்குங்க. அப்ப கிளம்புனதுலேருந்து அந்த அன்னைக்கு ஃபுல்லா என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த வ்ளாக்ல பார்க்க போறீங்க. ஸோ நம்ம வீடியோ நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் டூ த ஃபேமிலி ஆஃப் கப்புள்ஸ் கூடாரம்ங்க. ஆமாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அன்னைக்கு என்னன்னாங்க, எங்க பெரிய அண்ணி இருக்கிறாங்க இல்லைங்க, அவங்களோட 2வது பாப்பா நலவெண்பா. அவளுக்கு 6 மாசம் ஆச்சுன்னு சாப்பாடு ஊட்டலான்னு குருவாயூர் போனோமுங்க. அது என்னமோ பாருங்க போலான்னு நல்லா முடிவு பண்ணியாச்சுங்க. முந்தின நாள் பார்த்தீங்கன்னா, குட்டி பாப்பாளுக்கு சரியான காய்ச்சலுங்க. சரி அப்புறம் போலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனைங்க. சரி எல்லாம் முடிச்சு போட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீ போக மாட்டேன்னோனே எல்லாம் கிளம்பியாச்சுங்க. காலையில நேரமே கிளம்பி போயிட்டோம்ங்களா, சாப்பாடெல்லாம் வீட்லேருந்தே கட்டிட்டு போய்ங்க, அங்க ஒரு பக்கம் கேரளாக்குள்ள நின்றானே ரோட்டோரத்துல ஒரு இடத்துல நிறுத்திங்க. நான் பாட்டுக்கு ஃப்ளக்ஸ் எடுத்து விரிச்சு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. எல்லாரும் சாப்பிடும்போது நம்ம குட்டி தங்கம் மட்டும் தூங்கிட்டாளுங்க. அப்புறம் என்ன பண்றது? அவள உள்ளேயே படுக்க வச்சுட்டுங்க, ஒரு வாய் இட்லிய வாயில பிச்சு போடுறது, ஒரு தடவ அவள எட்டி பார்க்கறதுன்னே காலையில டிஃபன் எப்படியோ முடிச்சாச்சுங்க. எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அங்க போய் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, மணி 10:15 ஆகி போச்சுங்க. நம்ம போன நேரமா என்னமோ வெயில் சரியான கொளுத்தி விட்டுருச்சுங்க. அதுக்கு நம்ம ஊரே வரவழியாட்டுருக்குதுங்க. சரி கேரளாக்கு போறோம் அப்படியே ஜாலியா குளுகுளுன்னு இருந்துட்டு வரலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, வெயிலு ஏன்டா போனோம்ன்ற அளவுக்கு வெந்து போச்சுங்க. பார்க்கிங்ல இருந்து ஒரு 300 அடி தூரத்துல தான் கோயிலுங்க. அப்படியே போற வழியில ஒரு இடத்துல நின்னு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி கோயிலுக்குள்ள போறப்போ மணி 11:30 ஆயிப்போச்சுங்க. குருவாயூர் கோயில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் கோடு கம்பல்சரியா ஃபாலோ பண்றாங்களுங்க. ஆம்பளை எல்லாருமே வேட்டி தான் கட்டியிருக்கோணுங்க. லேடீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சாரி இல்லைன்னா சுடிதார் வந்து அந்த மாரி டீசென்ட்டான ட்ரெஸ் தான் போட்டு வரணும்ங்க. அதே மாரி ஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு உள்ள என்ட்ரு வரைக்கும் சட்டை போட்டுக்கலாங்க. உள்ள போகும்போது நம்ம எல்லாம் சட்டைய கழட்டிட்டு வேட்டியோட மட்டும் தான் போகணும்ங்க. அதே மாரி ஃபோனு, வாட்சுன்னு எதையுமே உள்ள கோயிலுக்குள்ள கொண்டு போகக்கூடாதுங்க. வெளியிலயே ஒரு கிளாக் ரூம் இருக்குதுங்க. அதுல எல்லாம் வச்சு போட்டு தான் உள்ள போணுமுங்க. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணுங்கிறக்காக ஒரு ரூ. 100 டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள போணுமுங்க. 6 மாச குழந்தைங்கலேருந்து ஒரு 10, 12 வயசு குழந்தை வரைக்கும் எல்லாத்துக்குமே சாப்பாடு ஊட்டுறாங்கங்க. ஊட்டலாமுங்க. அதுக்கெல்லாம் அலவுடுங்க. எல்லா குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 100ங்கிறது ரூ. 100 தானுங்க. அதுக்கு எச்சலாம் வாங்குறது இல்லைங்க. ஆனா என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, அந்த 6, 7 மாச குழந்தைகளுக்கு ஊட்டுறோம் அப்படின்னா, அந்த ரூ. 100 டிக்கெட் வச்சு நேரா போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாமுங்க. ஆனா அத விட பெரிய குழந்தைங்களுக்கு ஊட்டுறோம் அப்படின்னா, சாப்பாடு ஊட்டிட்டு தனியா வெளிய வந்துங்க, நீங்க வேணா அந்த டோக்கன் ரூ. 1000 இருக்குதுங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டு உள்ள போகணுங்க. அப்படி இல்லன்னா ஃப்ரீ தரிசனம் இருக்குங்க. அதிலயும் போலாமுங்க. ஆனா ஃப்ரீ தரிசனம் பார்த்தீங்கன்னா, சரியான கூட்டம்ங்க. இங்க உட்கார்ந்திருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஃப்ரீ தரிசனத்துக்கு தான் உட்கார்ந்திருக்காங்கங்க. இது மட்டும் இல்லாம கோயில் சுத்தியும் உட்கார்ந்திருக்காங்கங்க. ஃப்ரீ தரிசனத்துல போய் சாமி கும்பிடணும்னு பாத்தீங்கன்னா, எப்படியும் 2, 3 மணி நேரம் இல்லாம பார்க்க முடியாதாட்டுருக்குதுங்க. போயிட்டு எல்லாம் சாப்பாடு ஊட்டும்போதே பார்த்தீங்கன்னா, மணி 1 மணிக்கு மேல ஆயிப்போச்சுங்க. அப்புறம் இந்த சின்னக்கா, பெரியக்காலாம் பார்த்தீங்கன்னா, குட்டி பாப்பா இருக்கிறனால நேரா உள்ள போயிட்டாங்கங்க. அப்புறம் நாங்கலாம் மட்டும் தனியா 1000 டோக்கன் வாங்கி உள்ள போனோம்ங்க. சாமி கும்பிட்டு வெளிய வந்தோனே லாட்டரி டிக்கெட் தான் வாங்குனோமுங்க. கேரளா வந்துட்டு லாட்டரி வாங்காம போனா எப்படிங்க? சரி நம்மளுக்கு லக் எப்படித்தான் இருக்குதுன்னு பாத்துருவோமேங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பொடியானுங்கலாம் கடைய பார்த்துட்டு எல்லாம் பொம்மை வேணுன்ட்டாங்க. அடிச்சு புடிச்சு எல்லாத்துக்கும் பொம்மை வாங்கி குடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டுங்க. எல்லாம் வண்டி எடுத்துட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டோம்ங்க. அப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, அத்தை புளி சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டாந்து இருந்தாங்களுங்க. அதே மாரி வர்ற வழியில ஒரு நல்ல இடமா பார்த்துங்க, வண்டிய நிறுத்திட்டு ஃப்ளக்ஸ் எடுத்து போட்டுங்க, சாப்பாடு கீப்பாடுலாம் எடுத்து நாங்களே எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. என்னதான் கடையில போய் சுட சுட சாப்பிட்டாலுங்க, நம்ம வீட்ல கட்டிட்டு போற சாப்பாடு மாரி வருங்களா? புளிச்சோறு புளிச்சோறு தானுங்க. பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ரிப்புக்கு போயிங்க, ஒரு எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டோம்லாம் ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சுங்க. பக்கமெல்லாம் ஆளு கார் இருக்கிறனால தனித்தனியா அவங்க பாட்டுக்கு போறது, வரதுன்னு எல்லாம் அப்படியே இருந்ததுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாரி ஒரு ட்ரிப்புங்க. அந்த மாரி போய் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. நிஜமாவே இந்த மாரி எல்லாரும் அடிக்கடி போகணுங்கிறதே பார்த்தீங்கன்னா, இந்த அன்னைக்கு நாங்கலாம் பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டு முடிச்சு வேன் ஏறுனோனே பாதி ஆளு தூக்கம் வந்துருச்சுங்க. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஃபேமிலியா போறோம். மாமன் படம் பார்க்கலான்னு மாமன் படத்த போட்டாங்கங்க. உடனே அக்கா என்ன பண்ணிட்டாங்கங்க, மாமன் படத்த போய் மாமன் மடியிலேயே உட்காந்துவாருன்னு அக்கா பிள்ளையும் பையனையும் எல்லாத்தையும் தாட்டி விட்டாங்களுங்க. எல்லாம் ஒரே ஜாலியா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மாமன் படம் முடியிறப்போ கரெக்ட்டா அவினாசி வந்துட்டோமுங்க. அப்புறம் சின்ன அண்ணி கூட்டமெல்லாம் அவினாசியிலே இறங்கி அப்படியே திருப்பூர் போயிட்டாங்கங்க. நல்ல வேளை வெயில் இருந்தது நல்லதா போச்சுங்க. வெயில் இல்லைன்னா ஆளுகளுக்கு எல்லாம் பீச் போலான்னு பிளான் பண்ணேங்க. வெயில்னால தான் போகாம வந்துட்டோம். இதுக்கே பார்த்தீங்கன்னா இருட்டாயி போச்சுங்க. இன்னும் பீச் கீச்செல்லாம் போய் சுத்திட்டு வந்தோம்னு வச்சுக்கங்களேன், நைட்டு 12 மணிக்கு தான் வீடு வந்து சேர்ந்திருக்க மாட்ருக்கு. நாங்க வீடு வந்து சேர்றப்போ மணி 10 ஆயி போச்சுங்கங்க. நீங்களும் இந்த மாரி ஃபேமிலியோட ட்ரிப் போயிருக்கீங்களா? குட் மெமரீஸ் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்கங்க. மறக்காம எங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க. இதுதான் நம்மளோட முதல் லாங் வீடியோங்க. இந்த மாரி லாங் வீடியோஸ் போடலாமா என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மெமரீஸ் எல்லாம் உங்கள்ட்ட ஷேர் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. எப்பயுமே எப்பவுமே சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பண்ணுவீங்கன்னு நம்புறோமுங்க. நம்புறோமுங்க.